ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நிகழ்மையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு இடத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஒருவரை ஒருவர் தேற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நாம் ஒரு மனிதனை சந்திக்கும் போது இந்த பூமியில் அவர்களை தேற்றுகிற வார்த்தைகளை பேச வேண்டும், தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மாறாக அநேகர் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளும் போது அநேகர் கோபம் அடையும்படியாக, பிரச்சனைகள் உண்டாகும்படியாக, போராட்டங்கள் உண்டாகும், மன கஷ்டங்கள் உண்டாகும்படியாக அநேகர் பேசிக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் தேவன் எப்படி, இயேசு கிறிஸ்து எப்படி தேற்றி இருக்கிறார் என்றால், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் தேவன் அப்படிப்பட்டவராக இருக்கும்போது ஒரு தாயை போல தேற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய குணாதிசயங்கள் ஒரு தாய் நம்மை தேற்றுகிறது போல ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட கண்ணீராக, வேதனையாக, பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு தாய் தன் மகனை மகளை எப்படி நேசித்து அவர்களை தேற்றி ஆற்றி நடத்துகிறார்களோ அதே போல நம்முடைய தேவன் தேற்றுகிறவராக இருக்கிறார். ஒரு தாயை போல தேற்றுகிறவராக இருக்கிறார். அதனால் இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் நீங்கள் செய்து வருகிறபடியே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நாம் இந்த காரியங்களை செய்து வந்தோம், இனியும் நீங்கள் செய்யுங்கள் என்று இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் இத்தனை நாட்களும் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றியிருப்பீர்கள் என்றால் தொடர்ந்து இன்னும் மற்றவர்களை சந்திக்கும் போது, ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது நீங்கள் அவர்களை தேற்றுகிறவர்களாக இருங்கள். ஒரு மனிதனையும் புண்படுபடியான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, தேவையற்ற வார்த்தைகளை பேசாதபடிக்கு நாம் தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் செய்தது போலவே நாம் இந்த பூமியில் ஒருவருக்கொருவர் தேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வசனத்தில் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க. மெய்யாகவே பக்தி என்பது மிக அவசியம். பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் அவருக்கென்று பக்தியாக வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஒருவரை சந்திக்கும் போது நாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், தேவைகள் இருக்கும். ஆனாலும் அதை பற்றி நாம் பேசாதபடிக்கு அவர்கள் உள்ளத்தில் பக்தி விருத்தி உண்டாகும்படியான காரியங்களை நீங்கள் பேச வேண்டும். நாம் மற்றவர்களை சந்திக்கிற நபர் அநேக பிரச்சனைகளோடு இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக இருக்கிற பிரச்சனைகளை நாம் பேசாதபடி பக்தி விருத்தி உண்டாகும்படியான காரியங்களை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் அவருடைய பிரச்சனைகளையும் தேவன் நீக்குகிறவராக இருக்கிறார். அவர்களுக்குள்ளும் அந்த பக்தி விருத்தி உண்டாகி இன்னும் தேவனோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையாக அவரோடு கூட வாழ்கிற ஒரு அனுபவத்தை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். நாமும் அந்த காரியத்தை பக்தியோடு கூட இந்த பூமியில் வாழ வேண்டும். மற்றவர்களையும் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, தேற்ற வேண்டும், பக்தி விருத்தியாக இருக்க வேண்டும். 2 காரியங்களை இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது போல ஒவ்வொரு நாளிலும் மற்றவர்களை தேற்றி மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாகும்படியான காரியங்களை இந்த பூமியில் நீங்கள் செய்வீர்கள் என்றால் தேவன் இன்னும் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். நாம் ஏற்கனவே நீங்கள் செய்து வந்தது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நாம் தொடர்ந்து அவருக்கென்று ஒருவருக்கொருவர் தேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் மனிதர்கள் இந்த பூமியில் அநேகர் பல பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யாரும் தேற்றுகிறதற்கு இல்லாதபடி சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அநேக ஆயிரங்கள் உண்டு. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒருவரை ஒருவர் தேற்றுவோம்.
தேற்றுவோம், பக்தி விருத்தி உண்டாக செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்து வருகிறபடியே என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் தொடர்ந்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாக, ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படியான காரியங்களை செய்கிறவர்களாக இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை இன்னும் தொடர்ந்து செய்து அநேகரை பக்தி விருத்திக்குள்ளாகவும் அநேகரை தேற்றுகிற பிள்ளைகளாகவும் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தேர்தலை தேவன் கொடுக்கும்படியாக அவருடைய வார்த்தையின் பிரகாரம் தேர்தலை தேற்றி அவர்களை அரவணைத்து அவர்களிடத்தில் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்தபடியால் நன்றி செலுத்தினோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.